ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. ரொம்ப யம்மியான இந்த கேக்கை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் வந்து அப்போ தான் ஈவனாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக பீட் ஆகாது. அதே மாதிரி நம்ம எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் வந்து ட்ரையாக இருக்கணும். இப்போது இதை நான் வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் சேர்க்குறோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியும். இல்லைனா நம்ம சேர்க்குற பால் வந்து அடியில் போய் செட்டில் ஆயிரும். ஃப்ளோர் வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது. அப்போ கேக் வந்து ரொம்ப வெட்டான மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பேச்சுலா வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ளோரும் பாலும் சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் 5 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். 5 இன்ச்சில் பேக் பண்ணும்போது கேக் வந்து கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். இதை டேப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 3/4 கப்பு க்ரீம் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சுகர் பவுடர், கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். நம்ம 3 லேயர் கேக் கட் பண்ணுறோம்ல, அதில் மேலே கட் பண்ணுற பார்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறேன். இப்போ கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வெட் பண்ணுறதுக்காக குலாப் ஜாமுனோட அந்த சிரப் இருக்குல்ல, அதை வச்சு நான் வெட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். இப்போ குலாப் ஜாமுனை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேஷ்யூஸ் இல்லை பாதாம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். செகண்ட் லேயர் வந்து நம்ம சென்டராக கட் பண்ணோம்ல, அந்த பீஸை வந்து செகண்ட் லேயராக வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக வந்து குலாப் ஜாமுனும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேர்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். தேர்ட் லேயர் வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணோம்ல, லாஸ்ட் இருக்க கேக்கை வந்து மேலே ஃபஸ்ட்டாக வைக்கணும். அப்போ தான் கரெக்டான ஷேப் வந்து கேக்குக்கு கிடைக்கும். இப்போ இதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன்.
கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிக்கிறேன். அதே ஸ்க்ரேப்பர் வச்சு கேக்குக்கு மேலேயும் வந்து டிசைன் குடுத்துக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்ல ஓப்பன் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சமா க்ரீம் ஃபில் பண்ணிட்டு, கேக்குக்கு மேல வந்து டிசைன் குடுத்துக்கலாம். இப்ப கடைசியா கேக்குக்கு மேல வந்து கொஞ்சமா குலாப் ஜாமுன்ஸ் மட்டும் வச்சுட்டு, பிஸ்தாஸ வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான குலாப் ஜாமுன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.